நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புலம்புறது, நான் இல்லை அப்படின்னா என் குடும்பம் என்ன ஆகும்னே தெரியாது, என் குடும்பத்தோட ஆணி வேறே நான் தான், அச்சாணியே நான் இல்லைங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் இல்லைன்னா என் பின்னாடியே வந்துடுவாங்க, அவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறத நாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன? ஒருத்தவர் இறந்து போயிட்டா அவங்க கூடவே யாரும் போகிறது கிடையாது. இதுதான் உண்மை. நமக்காகவும் இந்த மாதிரி நபர்கள் அவர்களுக்காகவும் அவர்களது வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரியை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நபர் தன்னுடைய ஃப்ரெண்டு 4 பேரோட விமானத்தில் போயிட்டுருக்காங்க. வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. அந்த விமானம் கடலுக்குள்ளே விழுகுது. இந்த 4 நண்பர்களும் தண்ணியோடு போயிட்டாங்க. இதில் ஒருத்தர் மட்டும் எப்படியோ மிதந்து தவாளிச்சு பொழைச்சி கரை சேர்ந்துடுறாரு. அவர் கரை சேர்ந்த இடம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு காடு, மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காடு. இப்போ அவருக்கு கையில் எதுக்குமே கிடையாது. அவர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான். அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார், அவர் மாற்று துணிக்கு என்ன பண்ணுவார், எதுக்குமே தெரியலை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. இப்போது கத்துறாரு, கதறாரு, யாருக்குமே கேட்காது. அவர் எப்படி கத்துனாலோ எப்படி கதறினாலோ யாருக்குமே கேட்காது. இப்போ இவருக்கு அவருடைய மனசில் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் எப்படியாவது உயிர் வாழணும். 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களை நாம் போய் பார்த்தே ஆகணும். அவங்களுக்காகவாவது இந்த உசுரை நாம் பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காட்டில் திரிஞ்சு தேடி பார்க்குறாரு. இந்த மரங்களில் கிடக்கிற பழங்களை பிடுங்கி சாப்பிட்றாரு. ஒரு வேளை சாப்பாடு. 2வது வேளைக்கு அந்த கடலுக்குள்ளே ஏதோ ஒரு மீன் சிக்குதா, ஏதோ ஒன்று பிடிச்சி சாப்பிட்றாரு. இப்படியே சாப்பிட்றாரு. கொஞ்சம் மனசு வெறுத்து போகும்போது தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸில் பாக்கெட்டில் பர்ஸில் அந்த குடும்ப ஃபோட்டோ வச்சுருக்காரு. தன்னுடைய அழகான மனைவி, குழந்தைங்க இவங்களை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு சக்தி வருது. எப்படியாவது இவங்களுக்காகனாலும் நாம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காடில் மலையில் திரிஞ்சு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கும் உயிர் வாழ்கிறாரு. அதோட அவருடைய ட்ரெஸ்ஸில் ஒரு பகுதியை பிச்சு ஒரு கம்பில் கட்டி ஒரு இடத்துல நட்டு வைக்கிறாரு. பெரிய மரத்தில் மேலே ஏறி அது வெளியில் எங்கே இருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி. யாருக்காவது ஒரு வேளை இது தென்பட்டு சரி இங்கே யாரோ இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கப்பலில் வர்றவங்க இல்லை விமானத்தில் வர்றவங்க பார்த்து ஒரு வேளை நம்மளை காப்பாற்ற வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் அந்த மாதிரிலாம் செய்கிறாரு. சில சமயங்களில் கல் எடுத்து உரசி நெருப்பு பற்ற வச்சு விட்றாரு. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு சில வருடங்கள் ஓடுது. 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு 2-3 வருடங்கள் இப்படியே ஓடுது. இதுக்கெல்லாம் அவர் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். எப்படின்னா, சீக்கிரமே நம்ம போய் குழந்தைங்களை பார்த்துருவோம், நம்ம மனைவியை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஆசையில் அவர் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிறாரு தன்னுடைய குடும்பத்துக்காக. எந்த நேரத்துலையும் நம்ம குழந்தைங்க நம்மளை இழந்துடக்கூடாது, நம்ம மனைவி நம்மளை இழந்துடக்கூடாது, நம்மளும் போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த அவரை தைரியத்தை கொடுத்து அந்த காட்டுக்குள்ளே, மனித நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ளே அவரை வாழ வைக்குது. எப்படியோ
சில வருடங்கள் கழித்து இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு, புகை விட்டுக்கு இருக்காரு, அந்த ட்ரெஸ்ஸு மேலே கட்டி வச்சுருக்காரு. சில நேரங்களில் கடற்கரை ஓரத்தில் போய் நின்று கத்துவார். இப்படிலாம் பண்ணும்போது எந்த ஒரு ஹெல்ப்புமே அவருக்கு கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த காடுகளில் கடந்த காஞ்ச மரங்களை எடுத்து கட்டுறாரு. சும்மா சின்னதாக இந்த தண்ணியில் உட்காந்து படகு மாதிரி தள்ளிக்கும் போகிற மாதிரி கட்டுறாரு. அது கடலுக்குள்ளே முழுகுமா முழுகாதா அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது நாம் முயற்சி பண்ணணும்னு சொல்லி கட்டிடுறாரு. கட்டிட்டு கம்பெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிட்டு அதை கடலில் விட்டோம். அதில் கொஞ்சம் தூரம் போகிறாரு. இப்போது அங்கே தூரமாக ஒரு கப்பல் வருது. இவர் வர்றதை பார்த்துட்டு அந்த கப்பல்காரங்க இவரை காப்பாற்றிடுறாங்க. கொண்டு அவரோட நாட்டில் விட்டுடுறாங்க. இப்போ பார்க்குறாரு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவருடைய மனைவி இவருக்காக அழுதுட்டு அவர் வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. குழந்தைங்களாம் வளர்ந்து படிக்கிறாங்க. இப்போ இவருக்காக அந்த குழந்தைங்களும் ஒரு 2-3 வருஷம் அப்பா எங்கே போனாங்கன்னு தெரில, இருக்காங்களா தெரிலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அதுலேருந்து மீண்டு அவங்க படிக்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு, மனைவியும் இல்லை. யாருக்காக இந்த உசுரை பிடிச்சி வச்சுருந்தாரோ அந்த மனைவியும் வேறு லைஃப்பை தேடிக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களும் இவரை மறந்து அவங்க படிப்பு அப்படி போயிடறாங்க. இப்போ இவர் நிற்கதியாக நிற்கிறாரு. இது படம் இல்லைங்க, கதை இல்லைங்க, ரியல் லைஃப்பில் நமக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம குடும்பத்துலேயும் இப்படித்தான் நடக்கும். இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துக்காக ஓடி 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 இவங்களாம் நினச்சிக்கிடுவாங்க நம்ம இல்லைன்னா குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் குடும்பம் தூக்கிட்டே தான் இருக்குது. இந்த உலகத்தில் அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை தொடர்ந்துருவாங்க. அதனால் நமக்காகவும் வாழ பழகி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.